அவனுடைய பக்கத்தில் போய் ஒரு தூதனையை அனுப்பி தழலினால் சுடப்பட்ட அடைய வச்சு, நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் முதல் தனிமையா இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதனுடைய முதல் ஆதாரம் என்ன அப்படின்னா, நான் நம்புறேன் தேவன் உங்களோடு பேசி கொண்டிருப்பதுதான் உங்களோட ஆண்டவர் இருக்கிறதனுடைய பெரிய ஆதாரம். நம்பர் 2, ரெண்டாவது, தேவன் உங்களோட இருக்கிறதனுடைய இரண்டாவது மிகப்பெரிய ஆதாரம் என்னன்னா, நீங்க நினைக்காத இடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு உதவியை கர்த்தர் கொண்டு வந்து உங்களோடு கூட இருக்கிறத கர்த்தர் நிரூபிக்கிறது தான் கர்த்தர் உங்களோடு இருக்கிறதுடைய பெரிய அடையாளம். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னா, நீங்க தனிமை இல்லை அப்படின்றதை உணரும்படியாக கர்த்தர் நீங்கள் நினையாத, நீங்கள் யோசிக்காத, நீங்கள் கற்பனை கூட பண்ணாத ஒரு நபரை அந்த இடத்துல உங்களுக்காக எழுப்புவார். ஒரு